காவலன். ஒரு மாலை பொழுது. காலையில் பிடித்த மழை மெல்ல வடிய ஆரம்பித்தது. காலிங் பெல் ஒலி கேட்டதும் கோமதி அம்மாள் கதவை திறந்தாள். கம்பெனி வேலையிலிருந்து கண்ணனும் அமலாவும் திரும்பி இருந்தார்கள். மகனும் மருமகளும், என்னம்மா யாராவது வந்தாங்களா? லெட்டர் ஏதாச்சும் வந்துச்சா என்று கேட்டான் கண்ணன். ஆமாம்ப்பா, ஒரு கொரியர் வந்திருக்கு, வேற யாரும் வரல, டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன், போய் சாப்பிடுங்க என்றாள். அத்தை, எதுக்கு இதெல்லாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இல்ல என்றாள் அமலா. என்ன ரெஸ்ட்? எந்த வேலையும் செய்யலேன்னு வச்சுக்கோ, அப்புறம் எல்லா உறுப்பிலையும் ரஸ்ட் ஏறிடும். இந்த வயசுலையும் இப்படி பிஸியா இருக்கிறதுனால தான் நீங்க நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கிறீங்க என்றான் கண்ணன். அம்மா, உன் புருஷன் ரொம்ப ஐஸ் வைக்கிறான், அவனுக்கு 2 வடை சேர்த்தி கொடு என்று சிரித்தாள் கோமதி அம்மாள். இப்படி கலகலவென்று போய்க் கொண்டிருக்கும் போது மீண்டும் காலிங் பெல் ஒலித்தது. வெளியே ஒரு போலீஸ் ஜீப் வந்து நின்றது. ஜன்னல் திரையை விலக்கி பார்த்த கோமதி அம்மாள் ஒரு நிமிடம் ஆடிப்போனாள். கண்ணா, சீக்கிரம் வா, போலீஸ் ஜீப் வந்திருக்கு, என்னன்னு தெரியலையே. கோமதி அம்மாவின் முகத்தில் திகில். உள்ளே இருந்து இன்ஸ்பெக்டர் தயாளன் சாவகாசமாக இறங்கி முற்றத்துக்கு வந்தான். நண்பர்களே, இது நான் உங்கள் விஜே. நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரி சேனல். நீங்கள் இப்பொழுதுதான் முதல் முறையாக நம்முடைய சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வாங்க தொடர்ந்து கதைக்குள் போகலாம். என்னே மிடுக்கு, இந்த போலீஸ்காரனுக்கும் பிறக்கும் போதே அந்த தோரணை வந்து விடுவதில்லையோ. பாலிய நண்பன் தயாளனை பார்த்தவுடன் ஓடி வந்து அன்போடு தழுவிக்கொண்டான் கண்ணன். இதனை கவனித்துக் கொண்டிருந்த கோமதி அம்மாள் ஆசுவாச பெருமூச்சு விட்டாள். அட, உள்ளே வாப்பா, என்ன திடீர்னு? கண்ணன் அவனை வரவேற்க, அமலா உபசரிக்க, கோமதி அம்மாள் அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். கண்ணா, இது யாருப்பா? சிரஞ்சீவி மாதிரியே இருக்கு. கோமதி அம்மாளுக்கு அச்சம் நீங்க முகத்தில் வியப்பு மேலிட்டது. சிரஞ்சீவி வேறு யாரும் இல்லை, பல வருடங்களுக்கு முன்பு ஓடிப்போன கண்ணனின் தம்பிதான். தயாளனின் முகம் மலர்ந்தது. என்னம்மா அப்படி பார்க்குறீங்க? அவள் நடுங்கும் கரங்களை பற்றி குலுக்கினான் தயாளன். கண்ணன் தெளிவுபடுத்தினான். என்னோட தம்பி சிரஞ்சீவி போலீஸ் ஆக போறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு விருதுநகர் பக்கம் ஓடிட்டான். போய் பல வருஷமாச்சு. எங்க இருக்கிறான், யார் வீட்டில் இருக்கிறான்ங்கிற விபரம் எல்லாம் தெரியல. ஆனா அம்மா அவனையே நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்குது. நீ போலீஸ்காரன், உன்னை பார்த்ததும் அவன்தான் வந்துட்டான்னு நினைச்சிருச்சு. ஏறக்குறைய அவனுக்கும் உனக்கும் ஒரே முகச்சாயல் வேற. தயாளன் சொன்னான். நான் டிஎஸ்பி ஆயிட்டேன், விருதுநகரில் தான் போஸ்டிங். உன் தம்பியை பத்தின முழு விவரம் கொடு, விசாரிச்சு பார்க்கலாம். எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். கோமதி அம்மாளுக்கு நம்பிக்கை துளிர்த்தது. என் மகன் கண்டிப்பாக போலீஸ் ஆகியிருப்பான். 6 மாதங்கள் கடந்தன. ஒரு நாள் தயாளன் கண்ணன் வீட்டுக்கு ஜீப்பில் வந்து இறங்கினான். கண்ணனும் அம்மலாவும் இன்னும் ஆபீஸிலிருந்து வரவில்லை. கோமதி அம்மாள் மட்டும் வீட்டில் இருந்தாள். என்னம்மா, எப்படி இருக்கீங்க? உங்க நம்பிக்கை வீண் போகல, சிரஞ்சீவி வந்திருக்கான். தயாளன் சொல்ல அவளுக்கு ஒரே ஆச்சரியம். வெளியே எட்டி பாருங்க, ஒரு போலீஸ்காரன் நிக்கிறான் பாருங்க, அவன்தான் உங்கள் மகன் சிரஞ்சீவி. தயாளன் அவனை அழைத்த மறுகணம் சிரஞ்சீவி பரபரவென்று ஓடி வந்து அவள் முன்பு நின்று சல்யூட் அடிக்க, கோமதி அம்மாள் வியப்புடன் அவனையே சுற்றி சுற்றி வந்தாள். அவன் பிடரியை ஒரு ஆட்டுக்குட்டியை தடவுவது போல் தடவி பார்த்தாள். என்னம்மா, என்ன அப்படி பார்க்கிறீங்க என்றான் தயாளன். கோமதி அம்மாள் முகம் மலர்ந்து பிரகாசித்தது. கழுத்துக்கு கீழே ஒரு மச்சம் இருக்குதான்னு பார்த்தேன். இவன் என் மகன் சிரஞ்சீவி தான் என்றவாறு அவனை தழுவி நெத்தியில் முத்தமிட்டாள். அன்று இரவு தயாளன் கண்ணனை தொலைபேசியில் அழைத்தான். கண்ணா, ஒரு ரகசியம். உன் வீட்டுக்கு வந்தது உன் தம்பி சிரஞ்சீவி இல்லை. அவனை மாதிரியே இவனும் தோற்றத்தில் இருப்பான். உன் தம்பி போலீஸுக்கு செலக்ஷன் ஆனது உண்மைதான். ட்ரைனிங் பீரியட்ல ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். இவனும் டிரான்ஸ்பர்ல ஜார்க்கண்ட் போறான். அம்மா கிட்ட இப்போதைக்கு எதையாவது சொல்லி சமாளி. உள்ளறையில் முகம் மலர்ந்தவாறு உறங்கிக் கொண்டிருந்த கோமதி அம்மாளை பார்த்த கண்ணன் விழிகளில் நீர் கோர்த்தது.
நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.